தமிழ்நாட்டுக்கு நல்ல கட்சி திமுகவா பிஜேபியான்னு ஒரு சர்வே எடுத்தா என்னவா இருக்கும்? அதுதான் சொல்றேனே, கேள்வியே இதுதான் சார். எடுங்க. தமிழகத்தினுடைய வெறுப்பினுடைய அடையாளமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருந்து கொண்டிருக்கு. அதுக்காக பிஜேபி பக்கம் போக நீங்க மாட்டாங்க. வரலாறு சொல்றீங்கல்ல, நான் வரலாறு சொல்லட்டுமா? என்னைக்குமே திமுக வேணும்னு மக்கள் ஓட்டு போட்டதே கிடையாது. அண்ணாதுரைக்கு போட்டதோட சரி. கருணாநிதி அவர்களுடைய தலைமைக்கு பிறகு திமுக வேணும்னு மக்கள் ஓட்டு போட்டதில்லை. அதிமுக வர இயலாத சூழ்நிலை, அதிமுகவை பிடிக்கல, ஜெயலலிதா அம்மையாரை பிடிக்கலன்னா கருணாநிதி அவர்களுக்கு வாக்களிப்பு. அதே போல திமுக வேண்டாம்னா அதிமுக போடுவாங்க, அதிமுக வேண்டாம்னா திமுக. கருணாநிதி அவர்கள் வேணும்னு சொல்லி இதுவரை தமிழக மக்கள் வாக்களித்ததே கிடையாது. இதுதான் இந்த மண்ணினுடைய வரலாறு. நாங்க ஏவியில அண்ணாதுரையை காட்டணும். இதுதான் இப்ப உங்களுடைய பஞ்சாயத்து. நாங்க தெளிவா சொல்றோம். ஈவே ராமசாமியினுடைய அவரை பற்றி எங்களுடைய கருத்துல என்றைக்கும் எங்களுக்கு மாறுபாடு கிடையாது. சரி, அது அதிமுகவோட கூட்டணி இருக்கும் பொழுதும் சரி, திமுகவோடு கூட்டணி இருக்கும் பொழுதும் சரி. ஈவே ராமசாமி என்பவர் தமிழ் மக்களுக்கு, தமிழ் மண்ணிற்கு, இந்திய தேசத்திற்கு துரோகி, விரோதி என்பதில் பாஜகவிற்கு மாற்று கருத்தே கிடையாது. அண்ணாதுரை அவர்களுடைய விஷயத்துல அண்ணாதுரை ராஜாஜி ஏத்துப்பீங்களா? யாரு ராஜாஜி ஏத்துப்பீங்களா? ராஜாஜியை நாங்க ஏங்க ஏத்துக்கணும்? அவர் தனியா கட்சி வச்சிருந்தாரு. இல்ல சார், ராஜாஜி வந்து ஒரு நல்ல தலைவரா பாப்பீங்களா? கண்டிப்பா நல்ல தலைவர் தான். ராஜாஜி இறந்த போது பெரியார் தேம்பி எழுந்தார். போய் கணக்கு வச்சு இல்ல ஒரு பாருங்க, எதிர் சித்தாந்தமா இருந்தாலும் அங்க பாருங்க, அப்படி ஒரு தலைவர் இறந்து விட்டால் சுடுகாட்டுல போய் கீழே உட்காந்து தேம்பி எழுந்தவர் பெரியார். சரிங்களா? அப்புறம் இந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியல. அன்றைய காலகட்டங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவர் தேம்பி அழிஞ்சாருன்னா மூக்கு சிந்தி கொடுங்க. இதெல்லாம் என்னங்க பிரச்சனை? கருத்தியல பேசுங்கன்னா சும்மா தேம்பி அழுதாரு, குனிஞ்சு அழுதாருன்னு இருக்கீங்க. இதெல்லாம் சம்பவம் இல்ல. பெரியார் போற போக்குல என்னத்தையா நீங்க பாட்டு தமிழ்நாட்டை விமர்சனம். பெரியார் தொட்டவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க சார் தமிழ்நாட்டுல. ஈவே ராமசாமியை அசிங்கமா கேவலமா மட்டமா திட்டி தான் அண்ணாதுரை சிஎம்மா உட்கார்ந்தாரு. வரலாறு தெரியாம யாராவது வரலாறு தெரியாதவங்க உட்கார வச்சுட்டு இந்த கதையெல்லாம் விடணும். அண்ணாதுரையை மக்கள் எப்படி வந்து அரியாசனத்துல அமர வச்சாங்க தெரியுமா? ஈவே ராமசாமியை கேவலமா திட்டினார், அசிங்கமா திட்டினார், மட்டமா சொல்லிருக்காரு. நீ வந்து கேவலமா சொல்லாது, அயோக்கியன்னு சொல்ல, அப்பதான் என்னை ஆய்வுபடுத்தி பாப்பான். அப்பதான் பார்த்துட்டு மறுபடியும் ஆய்வுபடுத்திட்டு அயோக்கியம் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான்னு சொன்னாரா? அண்ணாதுரை திட்டினாரா? திட்டலையா சார்? விமர்சனம் வச்சாங்க சார். கேவலமா திட்டினாரு சார். பெரியார கைது பண்ணவே சொன்னாங்க சார் திமுக. அந்த வரலாறு எனக்கே தெரியும் சார். ஆமா, அண்ணாதுரை அவர்களுக்கு அண்ணாதுரை அவர்கள் அளவிற்கு இது ஈவே ராமசாமியை விமர்சித்த ஒரு தலைவர் தமிழக மண்டல கிடையவே. பெரியார்